2022 சென்னை பரங்கிமலையில் ரயில் முன்பு மாணவியை தள்ளிவிட்டு கொலை செய்த இளைஞர் குற்றவாளி என தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 30ஆம் தேதி இளைஞர் சதீஷ்குமாருக்கான தண்டனை விவரம் வெளியாகும் என்றும் அள்ளிக்குளம் நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு சென்னை பரங்கிமலையில் ரயில் முன் மாணவியை தள்ளிவிட்டு கொலை செய்த இளைஞர் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் இளம் பெண்ணை ரயில் முன் தள்ளி கொலை செய்த வழக்கில் குற்றவாளி என சதீஷுக்கு சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அவர் குற்றவாளி எனவும் சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. சென்னை பரங்கிமலை காவலர் குடியிருப்பில் வசித்து வந்த கல்லூரி மாணவி சத்யபிரியாவும் அதே குடியிருப்பில் வசித்து வந்த சதீஷ் என்பவரும் காதலித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சதீஷை விட்டு சத்யபிரியா விலக்கிவிட்டதாகவும் சதீஷுடன் பேசுவதை நிறுத்திவிட்டதாகவும் கூறப்பட்டது. இதனையடுத்து இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி கல்லூரிக்கு செல்ல பரங்கிமலை ரயில் நிலையத்தில் இருந்த சத்யபிரியாவை தாம்பரம் சென்ற மின்சார ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்தார். இந்த கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு உடனடியாக மாற்றப்பட்டது. பின்னர் வழக்கில் கைது செய்யப்பட்ட சதீஷ் இதுவரை ஜாமீன் கிடைக்காமல் சிறையில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணை சென்னை அள்ளிக்குளம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அள்ளிக்குளத்தில் உள்ள மகளிர் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீதேவி முன்பாக விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கில் சிபிசிஐடி காவல்துறை தரப்பில் 70 சாட்சிகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது 70 பேர் இந்த வழக்கின் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டிருந்தனர். இந்த அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்து வழக்கினுடைய தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி ஸ்ரீதேவி குற்றம் சாட்டப்பட்டுள்ள சதீஷ் இந்த வழக்கில் குற்றவாளி என தீர்மானிக்கப்படுவதாகவும் மேலும் அவருக்கான தண்டனை விவரங்கள் வருகிற 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதி ஸ்ரீதேவி அறிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அவர் சதீஷ் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்.